கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நமக்கு இந்த ஆண்டில் கொடுத்ததான வாக்குத்தத்தம் எல்லாரும் சொல்லுவோம். வாக்குத்தத்தத்தை நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அவர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தர் உன்மேல உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உன்மேல காணப்படும். கர்த்தருடைய மகிமை உன்மேல காணப்படும். யாக்கோபின் மேல் ஆண்டவருடைய மகிமை உதித்ததை நாம் முதல் வாரம் தியானித்தோம். இரண்டாவது வாரம் மோசேக்கு முட்செடியில அக்கினியில கர்த்தருடைய மகிமை உதித்ததை நாம் தியானித்தோம். மூன்றாவது வாரம் சீனாய் மலையில் ஆண்டவர் அக்கினியின் மகிமையில் இறங்கி காணப்பட்டதை நாம் தியானித்தோம். அடுத்த வாரம் ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்ட உடனே கர்த்தருடைய மகிமை மேகமாக இறங்கி, அதுவரைக்கும் அக்கினியாக இறங்கின கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்துல மேகமாக இறங்கி அந்த மகிமை காணப்பட்டதை நாம தியானித்தோம். போன வாரம் ஸ்தோத்திர இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வனாந்தரத்துக்குள் வந்து சேர்ந்த போது விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. அந்த மேகத்தில் ஆண்டவருடைய மகிமை காணப்பட்டது. அவர்களுக்கு ஆண்டவர் சரீர ஆகாரத்தை கொடுத்தார். 40 ஆண்டுகள் மன்னாவினால் அவர்களை போஷித்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை காணப்பட்ட போது அவருடைய சரீர தேவைகள் சந்திக்கப்பட்டது. கர்த்தருடைய மகிமை காணப்படும் போது நம்முடைய சரீர தேவைகள் மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளும் சந்திக்கப்படும். கைகளை உயர்த்தாம சொல்லுவோம். சரீர ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே விடியற் காலத்தில் ஆண்டவருடைய மகிமையை நாம் தேட வேண்டும் என்று போன வாரம் நாம தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைய தினம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக லேவியராகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றார். கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல உதிக்கும். கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும். இந்த கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 23வது வசனம். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. 24வது வசனம். அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆராவாரித்து முகம் குப்புற விழுந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் கர்த்தருடைய மகிமை. அந்த கர்த்தருடைய மகிமை காணப்படும் என்று மோசே சொன்னார். அந்த கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது, சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. அது எப்படி காணப்பட்டது? கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தில் இருந்ததான அந்த சர்வாங்க தகன பலியை, அந்த கொழுப்பை எல்லாமே
அக்கினி இறங்கி வந்து அது எல்லாவற்றையும் எரித்து போட்டது. அதை கண்டபோது ஜனங்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்தார்கள். அதுதான் கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீ கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டதை நீங்கள் இப்பொழுது இந்த காரியத்தை செய்யுங்கள் என்று மோசே சொன்னார். ஆண்டவர் என்ன கட்டளையிட்டார்? ஆசரிப்பு கூடாரம் அமைக்கப்பட்டாயிற்று. ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கிவிட்டது. ஸ்தாபித்த பொழுதே கர்த்தருடைய மகிமை இறங்கிவிட்டது. இப்பொழுது ஆசரிப்பு கூடாரத்தில் முதல் முறையாக பலி செலுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த கூடாரம் அமைக்கப்பட்டது ஒரு நோக்கம். ஸ்தோத்திரம். அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பலிபீடம் இருந்தது. அந்த பலிபீடத்தில் பலி செலுத்தப்பட வேண்டும். பலி செலுத்தப்பட வேண்டும். அதுக்கு பலி செலுத்துவதற்கு 3வது வசனத்தில் இருந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், லேவியராம் 9:3 மேலும் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி கர்த்தருடைய சந்நிதியில ஆண்டவருடைய சந்நிதியில என்ன செய்யணும்? பலியிடணும். ஆண்டவருடைய சந்நிதி எதுக்காக இருக்கிறது? பலியிடுகிறதுக்காக இருக்கிறது. அப்படி பலியிடும்படிக்கு நீங்கள் பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு வெள்ளாட்டு கடாவையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டியையும் ஒரு ஆட்டுக்குட்டியையும் சமாதான பலிகளாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் எண்ணெயில பிசைந்த போஜன பலியையும் கொண்டு வாருங்கள். இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார் என்று சொல் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. 4 பலிகளை இந்த இடத்துல ஸ்தோத்திரம் உண்டாவதாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சந்நிதியில பலியிடுவதற்கு பாவ நிவாரண பலியாக, அல்லேலூயா. இரண்டாவதாக ஸ்தோத்திரம் சர்வாங்க தகன பலியாக, மூன்றாவதாக சமாதான பலிகளாக, நான்காவதாக போஜன பலியையும் கொண்டு வாருங்கள். ஆண்டவருக்கு சன்னதியில பலியிடுகிறதுக்கு என்னென்ன பலி முறைகள் உண்டோ எல்லா பலிகளுக்கும் நீங்கள் கொண்டு வாருங்கள். எதை கொண்டு வாருங்கள்? கன்று குட்டியை கொண்டு வாருங்கள். வெள்ளாட்டு கடாவை கொண்டு வாருங்கள். சோத்திர காளையை ஆட்டு கடாவை கொண்டு வாருங்கள். போஜன பலியை கொண்டு வாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் ஆவார். மோசே கட்டளையிட்டவைகளை அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கொண்டு வந்து எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சந்நிதியில நின்றார்கள். அப்பொழுதுதான் மோசே சொல்கிறார், இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும். எல்லாவற்றையும் கொண்டு வந்தாச்சு. சர்வாங்க தகன பலிக்கு கொண்டு வந்து விட்டார்கள். பாவ நிவாரண பலிக்கு கொண்டு வந்து விட்டார்கள். சமாதான பலிக்கு கொண்டு வந்து விட்டார்கள். போஜன பலிக்கு கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் எல்லா மிருக ஜீவன்களும் கொண்டு வந்து விட்டார்கள். சோதர எதையெல்லாம் ஆண்டவருக்கு படைக்க வேண்டுமோ அவைகளெல்லாம் கொண்டு வந்து விட்டார்கள். வாசல்ல எல்லா மக்களும் கன்றுக்குட்டியோட நிற்கிறாங்க, வெள்ளாட்டு கடாவோட நிற்கிறாங்க, செம்மறியாட்டு கடாவோட நிற்கிறாங்க, புறா காட்டு புறாவோட நிற்கிறாங்க, புறா குஞ்சிகளோட நிற்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பலி செலுத்தக்கூடிய உயிரினங்கள் என்னன்னா சோத்திர காளை, அடுத்து செம்மறி ஆட்டு கடா, அடுத்து வெள்ளாட்டு கடா, அடுத்து காட்டு புறாவோ அல்லது புறா குஞ்சிகளோ, இவைகளெல்லாம் ஜனங்கள் ஆண்டவருக்கு பலியிடுறதுக்கு என்ன செய்யணும்? கொண்டு வரணும். எல்லாம் கொண்டு வரப்பட்டாயிற்று. ஆனா ஸ்தோத்திரம் இப்ப பலியிடணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். பலி முறைமைகள், பலி உயிரினங்கள் எல்லாம் கொண்டு வந்தாச்சு. ஆனா அவைகளை செய்ய வேண்டும். இப்பொழுது 7வது வசனத்திலிருந்து ஆரோனை நோக்கி மோசே சொல்கிறார், நீ பலிபீடத்தின் அண்டையில் செய். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ பலிபீடத்தின் அண்டையில செய். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சேர்ந்து இப்ப என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். ஆசரிப்பு கூடார வாசல்ல, சுருக்கமா சொல்றேன், ஆசரிப்பு கூடார வாசல்ல கொண்டு வந்திருக்கிறதான எல்லா பலி மிருகங்கள் மேல கைகளை வைக்கணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க.
ஆசரிப்பு கூடார வாசல்ல ஜனங்கள் கொண்டு வந்திருக்கிற எல்லா மிருகங்கள் மேல கைகளை வைக்கணும், கரங்களை வைக்கணும். அப்புறம் அதை கொஞ்சு அந்த ரத்தத்தை எடுத்து தெளிக்க வேண்டிய இடங்கள்ல என்ன செய்யணும், தெளிக்கணும். அடுத்து அந்த மிருகத்தை தோலை உரித்து எல்லாவற்றையும் அந்த பலிபீடத்துல வைத்து என்ன செய்யணும், தகனிக்கணும், எரித்து விட வேண்டும், எல்லாவற்றையும் தகனிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த பலி மிருகம் இதுல முக்கியமான ஒன்று, எல்லா சமாதான பலி எப்போதாவது செலுத்தப்படும், போஜன பலி செலுத்தப்படும், பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி வருஷத்துல ஒரு முறை தான் செலுத்தப்படும். ஆனால் தகன பலி டெய்லி செலுத்தப்படும். கைகளை உயர்த்தாம சொல்லுவோம். சர்வாங்க தகன பலி கர்த்தருக்கு பலிபீடத்துல தினமும் செலுத்தப்படும். அந்த தினமும் செலுத்தப்படுகிற அந்த சர்வாங்க தகன பலி காலையிலும் செலுத்தப்பட வேண்டும், மாலையிலும் செலுத்தப்பட வேண்டுமா. அந்த பலியில அந்த செலுத்தப்பட வேண்டிய பலி மிருகம் ஒரு வயதுக்கு உட்பட்டதா இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஒரு டெய்லி காலையிலும் சாயந்தரமும் சர்வாங்க தகன பலி என்ன செய்யணும், இடணும். அது எப்படிதான் இருக்கணும், ஒரு வயது உடையதாக, ஒரு வயதுக்கு உட்பட்டதாக தான் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு இந்த பலியெல்லாம் இன்னைக்கு நாம சுருக்கமா ஒன்றே நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லா பலி மிருகங்களும் காலை இந்த பலிபீடத்துல வந்து சுட்டெரிக்கப்படும். அது எல்லாமே சந்து சந்தா துண்டித்து அது பலி மிருகம் முழுவதுமாக எரிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பலி செலுத்தப்பட வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பலி செலுத்துகிறது காலையிலும் செலுத்த வேண்டும், மாலையிலும் செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் இந்த பலி தவற விடவே கூடாது. ஆசாரியனுடைய வேலை என்னன்னா காலையிலையும் பலி செலுத்தணும், மாலையிலையும் பலி செலுத்தணும். ஸ்தோத்திரம். அந்த பலிபீடத்துல எப்போதும் பலி எரிந்து கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து யாத்திராகமத்தின் புத்தகம் 29வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும், யாத்திராகமம் 29வது அதிகாரம் 38வது வசனத்துல இருந்து 43வது வசனம் வரைக்கும். இடைவிடாமல் ஒவ்வொரு நாளிலும் ஒரு வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக. போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 43வது வசனம். அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன், அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்வோம். அல்லேலூயா. காலையிலும் மாலையிலும் நீ இதை செய்ய வேண்டும். அப்பொழுது நான் இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன், அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினாலே பரிசுத்தமாக்கப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல பலி செலுத்துவதற்கு ஆபிரகாம் ஆபேலுடைய காலத்துல இருந்தே பலி செலுத்த ஆரம்பித்தார்கள். முதல்ல பலி செலுத்தினது யாரு? ஆபேல். அப்படிதானே? ஆபேல் தான் முதல் பலியை ஆண்டவருக்கு செலுத்தினார். அப்போ ஆண்டவர் கேட்கவே இல்லை. கேட்காமலேயே தேவனுக்கு என்ன செய்யறாங்க? பலி செலுத்த, காணிக்கை செலுத்த வந்தாங்க. ஆபேலும் காயினும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபேல் மந்தையினுடைய தலையீற்றை, எல்லாம் கவனிங்க, மந்தையினுடைய தலையீற்றை ஆண்டவருக்கு பலி செலுத்த காணிக்கையாக கொண்டு வந்தான். காயின் நிலத்தினுடைய கனிகளில் சிலவற்றை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆனால்
கர்த்தர் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்தார். எப்படி அறிந்து கொண்டார்கள்? எப்படி அங்கீகாரம் பெற்றது? ஆபேலுடைய காணிக்கை, ஆபேலுடைய பலி எப்படி அங்கீகாரம் பெற்றது? அதுக்கு ஒரு அடையாளம் இருந்திருக்க வேண்டும். அங்கீகாரம் பெற்றதுக்கு என்ன வேண்டும்? அடையாளம் இருந்திருக்க வேண்டும், அங்கே நடந்திருக்க வேண்டும். அங்கீகாரம், என்னை நான் காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு ஒரு அடையாளம், ஒரு அங்கீகாரம் தேவை. என்ன அங்கீகாரம், அங்கே என்ன அடையாளம் நடந்திருக்க வேண்டும் என்று நான் யூகிக்கிறேன் என்றால், வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி ஆபேல் படைத்த அந்த பலி மிருகத்தை மாத்திரம் சுட்டி எரித்து விட்டது. ஆனால் காயின் படைத்த அந்த அவனுடைய அந்த கனிகளை, அவனுடைய பயிர் வகைகளை அந்த அக்கினி என்ன செய்யவில்லை? டச் பண்ணவே இல்லை, ஒன்றுமே பண்ணவில்லை. ஆனால் பலி மாத்திரம், அந்த பலி மிருகம் மாத்திரம், ஆபேல் படைத்த பலி மாத்திரம் என்ன செய்தது? அந்த காளை என்ன செய்தது? அந்த தலையிட்டு முழுவதுமாய் எரிந்து விட்டது, சாம்பலாகி விட்டது. இதுதான் அடையாளமாக இருந்தது. கர்த்தர் ஆபேலை அவனுடைய காணிக்கை என்ன செய்தார்? அங்கீகரித்தார், ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு ஒரு அக்கினி இறங்கணும். அக்கினி அதை என்ன செய்யணும்? எரிச்சு ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அது நம்ம பைபிள்ல எழுதப்படல. அங்கீகரித்தார் என்று இருக்கிறது. சொல்றேன், எப்படி அங்கீகரித்திருக்கிறார் என்றால், தேவனுடைய அக்கினி இறங்கி அதை என்ன செய்திருக்கிறது? பட்சித்து இருக்கிறது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதிலிருந்து மேல அக்கினி எழுப்பி, புகை எழுப்பி பரலோக தேவனுக்கு நேராக சென்றிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து அதுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட காரியம் நடக்கவில்லை. நோவா கர்த்தருக்கு பலி செலுத்தினார். ஆனால் அவர் அக்கினியை வைத்து செலுத்தினார். ஆபிரகாம் ஆண்டவருக்கு பலி செலுத்தினார். அப்பொழுது நெருப்பை வைத்திருந்தார்கள், விறகு கட்டைகளை வைத்திருந்தார்கள், பலி மிருகத்தை வைத்திருந்தார்கள். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் வைத்துதான் ஆண்டவருக்கு என்ன செய்தாங்க? பலிகளை செலுத்தினாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல ஆபிரகாம் பலி செலுத்தின போது 6-7 வசனங்கள்ல ஈசாக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 6-7 வசனங்கள்ல ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கின் மேல வைத்து தன் கையில நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றால், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றால், நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்காக ஆட்டுக்குட்டி எங்கே? ஒரு பலி செலுத்தணும்னா என்ன இருக்கணும்? ஆட்டுக்குட்டி இருக்கணும், ஆட்டுக்குட்டி இருக்கணும். இரண்டாவது, நெருப்பு என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த நெருப்பு கொண்டு போறாங்க. பலி செலுத்த போகும்போது கையில தீ பந்தத்தோட போறாங்க, நெருப்பு பந்தத்தோட போறாங்க. அதே போல விறகுகளை என்ன செய்யறாங்க? கட்டைகளையும் கொண்டு போறாங்க. நெருப்புக்கு தேவையான, அது எரிவதற்கு தேவையான விறகுகளையும் கொண்டு போறாங்க. ஆனா பலி மிருகம் மாத்திரம் அங்க என்ன செய்யல, கொண்டு போகாதனால ஈசாக்கு கேட்கிறார், ஆட்டுக்குட்டி எங்க அப்பா அப்படின்னு கேட்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு பலி செலுத்துவதற்கு இவைகளெல்லாம் தேவை, இவைகளெல்லாம் தேவை. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு பலி ஏற்கனவே ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில், ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் அற்புதமான ஒரு பலியை நாம பார்க்கிறோம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தால், 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாடு, 3 வயது ஆட்டுக்கடா, ஒரு ஆட்டுப்புறா, ஒரு புறா குச்சை என்னிடத்தில் கொண்டு வா. இது முதல் முறை ஆபிரகாம்
இஸ்ரவேல் மக்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் பலியிட வேண்டிய அத்தனையும் முதல் முறை ஆபிரகாமுக்கு கொண்டு வர சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அதுக்கு அப்புறம் தான் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு வந்த போது இவைகளெல்லாம் மக்கள் கொண்டு வரணும். ஆலயத்துக்கு வரும்போது, ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரும்போது இதெல்லாம் கொண்டு வரணும்னு சொன்னார். இப்போ முதல் முறை ஆபிரகாமுக்கு இதெல்லாம் கொண்டு வா அப்படிங்கிறாரு. 10வது வசனம், எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவர்களை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கு ஒன்றாக எதிராக வைத்தால் பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. புறா குச்சியோ காட்டு புறாவையோ அவன் நினைச்சுக்கல, துண்டிக்கவில்லை. பறவைகள் அவன் உடல்கள் மேல், அந்த உடல்கள் மேல இறங்கினது. ஆபிரகாம் துரத்தினான். துரத்தும் போதே ஆபிரகாமுக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு. அல்லேலூயா. அப்படியே சாஞ்சிட்டாரு. ஸ்தோத்திரம். பலி, இப்ப பலி மிருகத்தை வச்சுட்டாரு. எல்லா பலி மிருகமும் வெட்டி அப்படியே துண்டிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. பறவைகள், அந்த ஒரு மாமிசம் இருந்தா என்ன செய்யும்? பறவைகள் வரும் அது மேல, அதை சாப்பிடுறதுக்கு பறவைகளை விரட்டுறாரு. அப்போ அப்படியே அவருக்கு ஒரு தூக்கம், அயர்ந்த நித்திரை வருது. வந்த உடனே அப்படியே காரில் மூடுது. ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். பேசிட்டு 17வது வசனத்துல பார்க்கிறோம், அப்படியே சூரியன் அஸ்தமித்து காரில் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி சுவாலையும் தோன்றின. ஆபிரகாம் அப்படியே அந்த பலி செலுத்தப்பட்ட அந்த மிருகங்கள் மேலே அப்படியே ஒரு அக்கினி கடந்து போகிறது. அப்படியே அதை ஒன்றுமில்லாமல் எரித்து தகனித்து விடுகிறது. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா. மனிதர்கள் தீய வச்சு எரித்து தகன பலியாக ஆண்டவருக்கு பலியிட்டது உண்டு. மனிதர்கள் தீய வைக்காமலே, அக்கினியை வைக்காமலேயே தேவனே அவருடைய அக்கினியை மேலே இருந்து கொண்டு வந்து அந்த பலி மிருகத்தை தகனித்து அவர் ஏற்றுக்கொண்டதும் உண்டு. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஆபேலின் காணிக்கை பலியும் அப்படித்தான் அங்கீகரிக்கப்பட்டது. ஆபிரகாம் சோத்திரம் கொண்டு வர சொன்ன போது அவன் வாழ்க்கையிலும் சோத்திரம் உண்டாவதாக தேவனுடைய அக்கினி அப்படியே கடந்து போய் அது எல்லாவற்றையும் ஒன்று இல்லாமல் எரித்து சுட்டெரித்து போட்டது, தகனித்து போட்டது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் மகிமை. நாம இருக்கிறது மகிமை கிடையாது. அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ இஸ்ரவேல் மக்களுடைய பலிபீட காரியத்துக்கு வருவோம். பலியை அவர்கள் செலுத்த வந்துவிட்டார்கள். பலி செலுத்தப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பலிபீடத்தின் மேல இந்த காளை, இந்த வெள்ளாட்டு கடா, இந்த செம்மறியாட்டு கடா, இந்த புறா குஞ்சி, காட்டு புறா, போஜன பலி எல்லாவற்றையும் வைத்து விடுகிறார்கள். எல்லாம் சந்து சந்தா ஸ்தோத்திரம் துண்டிச்சு எல்லாம் வைத்து விடுகிறார்கள். ஆனா நெருப்பு மூட்டப்படல. கைகளை உயர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. கவனிங்க, நெருப்பு என்ன செய்யப்படல? மூட்டப்படல. நெருப்பே அங்க வரல. ஸ்தோத்திரம். ஆசரிப்பு கூடாரத்துல அந்த பலிபீடத்துல நெருப்பே அங்க கொண்டு வரல. நெருப்பே வரல. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? பரலோகத்திலிருந்து, கர்த்தருடைய சன்னதியிலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலிபீடத்துல இருந்த அத்தனை மிருகங்களையும் அப்படியே அந்த பலியிட்ட மிருகங்களை அப்படியே சுட்டெரித்து தகனமாக்கினது. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? இதுதான் கர்த்தருடைய மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம எரிக்கிறது அல்ல, தேவனே அதை எரிக்க வேண்டும். தேவனே அங்கீகரிக்க வேண்டும். தேவனே ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனே நாம அங்கீகாரம் பண்ண வேண்டும். தேவனே நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய மகிமை நமக்கு காணப்படுவது அதுதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கவனியுங்கள், ஆபேல் மரித்தான். உலகத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் மரித்தார்கள். அவர்களுடைய மரணம் எல்லாம் இரத்த சாட்சிகள் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் மாத்திரம்தான் பலி என்று எழுதப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனிதர்களுடைய மரணம் பலி அல்ல. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அவர் 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து முழு உலகத்தின் பாவத்தையும் தன்மேல ஏற்றுக்கொண்டு பலியாக சிலுவையில மரித்தார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பலி மிருகத்துக்கு அடையாளமாக இருக்கிறார்.
எப்படி பலி மிருகங்கள் பலிபீடத்தில் படைக்கப்பட்டு அவைகள் எரிக்கப்பட்டதோ, பலி செலுத்தப்பட்டதோ, அதை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் புதிய ஏற்பாட்டில் பலி ஆனார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க. அவர் மரணமானார் என்று எழுதப்படவில்லை, அவர் பலி ஆனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பலி ஆனார். எப்படி பலி ஆனார்? பாவத்தின் பரிகாரமாக பாவ நிவாரண பலி ஆனார், சர்வாங்க தகன பலி ஆனார், அவர் போஜன பலி ஆனார், அவர் சமாதான பலி ஆனார், அவர் குற்ற நிவாரண பலி ஆனார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்தான் பலி ஆனார். அல்லேலூயா. எல்லாரும் செய்தியை நல்லா உங்க உள்ளத்துக்குள்ள கொண்டு போகணும், மனசுல கொண்டு போகணும். அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இந்த பழைய ஏற்பாட்டில் செலுத்தப்பட்ட அத்தனை பலிகளும் புதிய ஏற்பாட்டில் யாருக்கு அடையாளமா இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து தான் சர்வாங்க தகன பலி, இயேசு கிறிஸ்து தான் பாவ நிவாரண பலி, இயேசு கிறிஸ்து தான் சமாதான பலி, இயேசு கிறிஸ்து தான் குற்ற நிவாரண பலி, எல்லாம் இயேசு கிறிஸ்து தான் போஜன பலி. அந்த காளைக்கு பதிலாக, கன்றுக்குட்டிக்கு பதிலாக, ஸ்தோத்திரம் வெள்ளாட்டு கடாவுக்கு பதிலாக, செம்மறியாட்டு கடாவுக்கு பதிலாக, காட்டு புறாவுக்கு பதிலாக, புறா குஞ்சிக்கு பதிலாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக பலியானார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு செம்மறியாடும் தேவையில்ல, வெள்ளாட்டு கடாவும் தேவையில்லை, செம்மறியாட்டு கடாவும் தேவையில்லை, கன்று குட்டியும் தேவையில்லை, காட்டு புறாவும் தேவையில்லை, புறா குஞ்சியும் தேவையில்லை. நாம தான் ஆண்டவருக்கு தேவை. கைகளை உயர்த்தி எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவரே பலி மிருகம், அவரே பலியானார். இன்னைக்கு நாம் தான் அவருக்கு பலியாக வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு எருதையும் கேட்கல, காளையும் கேட்கல, ஆடையும் கேட்கல, மாட்டையும் கேட்கல, புறாவையும் கேட்கல. சத்திரமண்டாவதாக ஆண்டவருக்கு பலி இன்றைக்கும் செலுத்தப்படுகிறது. கர்த்தருக்கு பலி செலுத்தும் போதுதான் மகிமை இறங்கும். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுவோமாக. இவைகளெல்லாம் கொண்டு வாருங்கள், இவைகளை செலுத்த ஆரம்பியுங்கள், அப்பொழுது மகிமை காணப்படும். பலி செலுத்தாம மகிமை காணப்படாது. ஹல்லேலூயா. பலி செலுத்தினாதான் மகிமையை காண முடியும். நாம செய்ய வேண்டியதை நாம செய்யணும். கர்த்தர் அவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. நாம செய்ய வேண்டியது பலி மிருகத்தை கொண்டு வரணும், அதை சந்து அதை துண்டிக்கணும், அதை பலிபீடத்துல வைக்கணும். நாம வைக்க வேண்டியதை வைக்கணும். அவர் பர்வதத்திலிருந்து அவருடைய அக்கினியை இறக்கி அவர் அதை அங்கீகரித்து அதை அவர் ஏற்றுக்கொள்ளுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பதான் மகிமையை காண முடியும். இன்னைக்கு நாம எதுக்காக வந்திருக்கிறோம்? இன்னைக்கு நாம எதுக்காக வந்திருக்கிறோம்? இன்னைக்கு ஆராதனை என்று சொல்லுகிறோம். இன்னைக்கு பலி செலுத்துகிறோம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன செலுத்துகிறோம்? இன்னைக்கு நாம எல்லாரும் என்ன செலுத்துகிறோம்? சொல்லுங்க. வாய் திறந்து நல்லா சத்தமா சொல்லுங்க. பலி செலுத்த தான் வந்திருக்கிறோம். பலி செலுத்துறோமா? இப்ப என்ன பலி செலுத்திட்டு இருக்கிறோம்? என்ன பலி செலுத்திட்டு இருக்கிறோம்? சொல்லுங்க. ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறோம். ரொம்ப சந்தோஷம். ஸ்தோத்திரம் உண்டாகிறார். ஸ்தோத்திர பலியை நம்ம எல்லாரும் ஆராதனைக்கு வந்து செலுத்திட்டு இருக்கிறோம். இந்த பலியோட முடிஞ்சு போகல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பலியோட ஆராதனை முடியாது. பலி என்றால் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் செலுத்தப்பட வேண்டியதான் பலி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அதுல முக்கியமான பலி சர்வாங்க, ரொம்ப 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 முதல் முக்கியமான பலி சர்வாங்க தகன பலி. அப்படின்னா சர்வ அங்கமும் எல்லா தலையிலிருந்து பாதம் வரைக்கும் சர்வ அங்கமும் தகனிக்கப்படுகிற பலிதான் சர்வாங்க தகன பலி. சர்வாங்க தகன பலி இது டெய்லி ஆண்டவருக்கு படைக்கக்கூடிய ஒரு பலி. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த சர்வாங்க தகன பலி பழுதே இருக்கக்கூடாது.
அல்லேலூயா. பழுதற்றவர்களாக தான் படைக்கணும், குறையோட வரக்கூடாது. பரிசுத்தமாக இடத்துல ஆராதிக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க. எந்த பலி? சர்வாங்க தகன பலி எப்படி இருக்கணும்? பழுதற்றதா இருக்கணும். பழுது இருக்கா? இப்போ நம்ம கிட்ட பழுது இருந்ததுன்னா எரியாது. நம்ம கிட்ட பழுது இருந்ததுன்னா அது அங்கீகரிக்கப்படாது. பழுதற்ற பலியா இருக்கணும். ஆண்டவருக்கு பரிசுத்த நாம வந்திருக்கிறோம். நம்முடைய பலி குற்றமில்லாத ஒரு பலியாக, பரிசுத்தமான பலியாக, உண்மையான ஒரு பலியாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தருக்கு ஆராதனை இல்லை. இது ஒரு பரிசுத்த ஆராதனை. சொல்லுங்க சொல்லுங்க. இது என்ன ஆராதனை? இது ஒரு பரிசுத்த ஆராதனை. இது அசுத்த ஆராதனை இல்லை. இது பரிசுத்த ஆராதனை. பழுதற்ற ஆராதனை, பழுதற்ற காணிக்கை, பழுதற்ற பலி. நாம் பழுதில்லாமல் சுத்தம் உள்ளவர்களாக ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. அதுதான் அங்கீகரிக்கப்படும், அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும், அதுதான் அக்கினி இறங்கும். பழுது இருந்தா அக்கினி இறங்காது. பழுது இருந்தா மகிமை காணப்படாம போயிடும். பழுதில்லாமல் ஆண்டவருக்கு பலியை செலுத்தும் போதுதான் ஆண்டவருடைய மகிமை காணப்படும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். சர்வாங்க தகன பலி முழுவதும் கர்த்தருக்கு உரியவர்களாய் வாழ வேண்டும். சொல்ற முழுமையை கர்த்தருக்கு. அறவேற்காடு இல்லை, எல்லாம் சாம்பலாயிடும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சந்து சந்தா வெட்டி அந்த பலி மிருகம் எல்லாமே அக்கினி சுட்டரிச்சிடும். ஒன்றை மீதியா வைக்காது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அதான் சர்வாங்க தகன பலி. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலியாக நம்ம ஒப்பு கொடுக்க, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சுயம் எரிய வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். நான் என்கிற சுயம் மாற வேண்டும், எரிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பவுல் சொல்லுகிறார், நான் சிலுவையில் அறையப்பட்டேன், நான் சிலுவையில் அறையிட்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இனி நான் அல்ல. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இனி நான் அல்ல. அதுதான் நாம எதுக்கு வந்திருக்கிறோம்? நான் அல்ல என்று சொல்வதற்கு வந்திருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, வாயத்திறந்து சொல்லுங்க. நான் அல்ல. சொல்லுங்க. நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல. இப்ப நீங்க இல்ல, கிறிஸ்து தான் உங்கள எல்லாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். யாரும் எனக்காக நான் வாழல, என் வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால ரோமர் 12வது அதிகாரம் இப்போ ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரோமர் 12வது அதிகாரத்துல இந்த பலிகளெல்லாம் பேசினா மணிக்கணக்கில் போகும். ஆனா நான் எவ்வளவு வேகமா சுருக்கமா ஸ்தோத்திரம் உண்டாவதாக சொல்றேன். ரோமர் 12வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வசனத்தை ஸ்தோத்திரம் 1வது வசனம். அப்படியே சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பரிசுத்த ஆராதனையா இருக்கணும், புத்தியுள்ள ஆராதனையா இருக்கணும். அல்லேலூயா. நாம் செய்கிற ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை? பரிசுத்தமான ஒரு ஆராதனை. அதாவது பழுதற்ற பலி மிருகம். இரண்டாவது சோத்திர புத்தியுள்ள ஒரு ஆராதனை. இன்னைக்கு பழுதற்ற நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சரீரங்கள் தேவனுக்கு பரிசுத்தமும் பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒரு ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய சரீரங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய சரீரங்கள் தேவனுக்கு உரியவைகள். கைகளை சொல்லுங்க. என் சரீரம் தேவனுக்கு உரியது. என் வாழ்க்கை தேவனுக்கு உரியது. என் சரீரம் தேவனுக்கு படைக்கிறேன். சொல்லுங்க. என் சரீரங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இது எனக்குரியது அல்ல, இது தேவனுக்கு உரியது. ஆமென்.
அல்லேலூயா. அதான் பலி. அப்பதான் தேவன் நம்ம அங்கீகரிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமை நம்ம மேல காணப்படும். நாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் முழுவதும் எரிந்து விட வேண்டும், முழுவதும் சாம்பலாகி விட வேண்டும். இனி நான் அல்ல என்கிற நிலைமையில் வாழ வேண்டும். ஸ்தோத்திரம். அரைகுறை வேக்கான எரியாம இருக்கக்கூடாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். கொஞ்சம் ஒப்பு கொடுத்துட்டு கொஞ்சம் ஒப்பு கொடாம இருக்கக்கூடாது. முழுமையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். சொல்லுங்க, முழுமையின் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. முழுமையின் ஆண்டவருக்கு. சொல்லுங்க, முழுமையும் என் ஆண்டவருக்கு. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படிப்பட்ட இந்த பலி செலுத்தின போது பலியை செலுத்தியாச்சு. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. நான் ஸ்தோத்திரம் உண்டாவதாக வேகமா சொல்லுகிறேன். பலியை செலுத்தியாச்சு. ஆனா எல்லாம் துண்டிச்சாச்சு, பலிபீடத்துல வச்சாச்சு, ரத்தத்தை தெளிச்சாச்சு. ஸ்தோத்திரம். எல்லா துண்டு வெட்டி வச்சிருக்குது. இப்போ என்ன நடக்கணும்? என்ன நடக்கணும்? ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என்ன நடக்கணும்? ரெண்டாவது என்ன செஞ்சாங்கன்னா பலி செலுத்திட்டாங்க. ரெண்டாவது என்ன செஞ்சாங்கன்னா ஆசீர்வதிச்சாங்க. கைகளை உயர்த்தாமல் சொல்லி பலியை செலுத்திட்டு என்ன பண்ணாங்க? ஆசீர்வதிச்சாங்களா? ஆரோனும் மோசையும் என்ன பண்ணாங்களா? ஆசீர்வதித்தாங்களா? ஜனங்களை ஆசீர்வதித்தாங்களா? பலியை செலுத்தியாச்சு, ஆசீர்வதிக்கிறாங்க. கைகளை உயர்த்தி ஆண்டு தேவனுடைய ஊழியர்கள் முழு சபையும் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கிறாங்களாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னாகமம் 6வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து, என்னாகமம் 6வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து இஸ்ரவேல் ஆரோனோடு அவன் குமாரனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் அப்படின்னு சொல்லணும். கையை உயர்த்தி ஆசாரியர் ஆரோனும் மோசையும் கையை உயர்த்தி இப்படி சொன்னாங்க மக்களை பார்த்து. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னார், இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை அவர்கள் மேல் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தாங்க. ஆசீர்வதித்த உடனே என்ன நடந்துச்சு? மூன்றாவது நடந்தது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பார்த்துட்டே இருக்கிறாங்க. பலிபீடத்துல பரலோகத்துல இருந்து அக்கினி இறங்கி ஸ்தோத்திரம் அப்படியே அங்க வெட்டி வச்சிருந்த பலி செலுத்தப்பட்ட எல்லாவற்றையும் அப்படியே தகனித்து போட்டது. அப்படியே ஒரே நேரத்துல அப்படியே சாம்பலாக்கிச்சு. கைகளை உயர்த்தி அமைச்சோம். அல்லேலூயா. அங்கீகாரத்தை தேவன் வழங்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுதான் அக்கினியின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்தது. தேவனுடைய மனிதர்கள் ஆசீர்வதித்தார்கள், கர்த்தரும் ஆசீர்வதித்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரும் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதத்துக்கு அடையாளம் என்ன? அக்கினி சொல்லுங்க இறங்கினது, பலியை சுத்தரித்தது, பட்சித்தது, பலியை பட்சித்து விட்டது, தகுதித்து விட்டு போட்டு விட்டது. அதுதான் தேவன் அங்கீகரித்ததுக்கு அடையாளம், தேவன் ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அதுதான் நமக்கு ஆசீர்வாதமானது, அதுதான் நமக்கு ஆறுதலானது. நாம ஆண்டவருக்கு நம்ம படைக்கும் போது ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். கைகளை உயர்த்தாமல் சொல்லணும். அல்லேலூயா. தேவன் நம்ம ஏற்றுக்கொண்டுட்டார்னா, நம்ம அங்கீகரிச்சிட்டார்னா, அவருடைய மகிமையை நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய முடியும்? காண முடியும். ஆமென். ஒரே வார்த்தையில சொல்றேன், உங்க வாழ்க்கையில தேவன் இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை தேவன் ஏற்றுக்கொள்றாருன்னா, உங்க பலிகளை உங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் நிச்சயம் உங்க வாழ்க்கையில மகிமை காணப்படும். கர்த்தர் உங்கள் மேல உதிப்பார். அவருடைய மகிமை உங்கள் மேல காணப்படும். கர்த்தர் உங்கள் மேல உதிப்பார். அவருடைய மகிமை உங்கள் மேல காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.